குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அபாக்கஸோட பேசிக் பற்றி பார்க்கலாம். நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது மாதிரி கேல்குலேஷன்ஸை நம்ம கேல்குலேட்டர் வச்சோ மொபைல் ஃபோன் வச்சு போடுவோம். ஆனால் நம்ம அபாக்கஸ் கிட் வச்சு கூட நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பீட் ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக கிடைக்கும், அக்யூரசி கிடைக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, இன்க்ரீஸ் மெமரி பவர். இதுதான் வந்து லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஃபோக்கஸ் அவர் மைண்டு, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் நினைவாற்றலை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது, டெவலப் கான்சன்ட்ரேஷனுக்கும் யூஸ் ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அபாக்கஸ் கிட்டுன்னு சொல்லணும். இது வந்து 13 ராடு அபாக்கஸ் கிட்டு. எப்போதுமே நம்ம சம் போடுறப்ப இந்த அபாக்கஸ் கிட்டை வந்து 0ல் தான் வச்சுருக்கணும். இது வந்து 0ல் இருக்குது. சரிங்களா? இது மேலே இருக்கிறதுலாம் வந்து ஃப்ரேம்னு சொல்லி, இது வந்து ஃப்ரேமு. சென்டரில் இருக்கிறது வந்து ஆன்சர் லைனு. இது பீட்ஸு. கீழே இருக்கிறது வந்து லோயர் பீட்ஸு, மேலே இருக்கிறது வந்து அப்பர் பீட்ஸ். அவ்வளோதான். ஆனால் பிளேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த பீட்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இது ஒன்ஸ் பிளேஸில் இருக்குன்னா 1 2 3 4 5 அவ்வளோதான். இது டென்ஸ் பிளேஸில் இருக்குன்னா என்னது 10 20 30 40 அவ்வளோதான். இது 50. 100 பிளேஸ் வேல்யூ இருக்கிறப்ப இது 100 200 300 400 500 அவ்வளோதாங்க. இது வந்து ஆன்சர் லைனை டச் பண்ணிகிட்டு இருக்குது. அதுதான் எதெல்லாம் எந்த பீட்ஸ் வந்து ஆன்சர் லைனை டச் பண்ணியிருக்கோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இவர் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பொறுமையாக எப்படி சம்முன்னு நம்ம பார்க்கலாம் லெவல் 1ல். ஆனால் போக போக என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் செம்மு போடுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்களும் கற்றுக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கற்றுத்தரலாம். ஒரு டைம் பாஸ்க்கு தேவையில்லாமல் நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறோம், வேறு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் லெவல் 1. தேங்க்யூ.